ஹரிஹரர் அல்லது சங்கர நாராயணர் அப்படிங்கிறது சைவ மற்றும் வைணவ சமயங்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை உணர்த்தக்கூடிய ஒரு அருமையான புராண கதை அப்படின்னு சொல்லலாம், ஒரு வரலாறுன்னு சொல்லலாங்க. இதுக்கு பல புராண கதைகள் சொல்கிறாங்க. அதில் ஒரு கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குகாசுரன் வதம். அதாவது குகாசுரன் என்ற அரக்கன் பிரம்மாவை நோக்கி கடு தவம் புரிஞ்சு பல அரிய சக்திகளை பெற்றுக்கிறாரு. அவர் அனைவருக்கும் தொல்லை கொடுக்கிறான் இந்த அரக்கன். எல்லாரும் போய் முறையிடுறாங்க. ஆனால் அந்த அரக்கன் ஒரு வரம் வாங்கிட்டார். என்னன்னா, சிவன் என்னை அழிக்கக்கூடாது, விஷ்ணு என்ன அழிக்கக்கூடாது. அதாவது அவங்க தனித்தனியாக தன்னை அழிக்கவோ எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற இதில் இவங்க 2 பேரும் சேர்ந்து வருவாங்கங்கிற யோசனை நம்ம குகாசுரன் அரக்கனுக்கு இல்லை. வரம் வாங்கிடுறாரு. அவரோட கொடுமை தாங்காமல் எல்லாரும் போய் முறையிடுறாங்க. அப்போ என்னாச்சு தெரியுங்களா? அந்த இடத்துல அது ஹரிஹரர், அதாவது நம்மளுடைய ஹரி விஷ்ணுவும் சிவனும் சேர்ந்து இணைந்த வடிவமாகி அந்த அரக்கனை அழிச்சிருக்கிறாங்க. அதை பார்க்கவும் அரக்கனுக்கு ஸ்தம்பிச்சிட்டான். அவனை அழிச்சிட்டு அனைவருக்கும் அருள்பாரித்த வடிவம்தான் அந்த ஹரிஹரர் வடிவமாகும். ஒரு கதை என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கன் பதுமன் அப்படின்னு 2 நாக மன்னர்கள், இவர்களுக்கிடையே சிவன் பெரியவரா இல்லை விஷ்ணு பெரியவரா அப்படின்னு ஒரு போட்டி, வாக்குவாதம். அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறிடுது. அப்போது நம்மளுடைய அம்மா ஐயனை நோக்கி தவம் புரிஞ்சு இதுக்கு ஒரு தீர்வு கொடுங்க அப்படிங்கிறார். அப்போது அரியும் சிவமும் ஒன்று, அறியாதவன் வாயில மண்ணு அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக அந்த இடத்துல நம்மளுடைய சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து மக்களுக்கு காட்சியளித்த ஒரு வடிவம்தான் ஹரிஹரர் வடிவம் அப்படின்னும் புராண கதைகள் சொல்கிறாங்க.